என்ன பண்ண போறோம்னா நம்ம செடி நட்டு செடி நட்டு வச்சிட்டோம். இப்போ இன்னும் நிறைய செடி இருக்கு. இப்போ அதுக்கு ஒரு பாட்டில் கனெக்ட் பண்ணி திருப்பி அதை கட் பண்ணி நாங்கள் மொட்டை திருப்பி மண் எடுத்துகிட்டு வந்துடுவோம். வாங்க நான் பாட்டில் எடுக்கிற வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த செடி பாதி நட்டு வச்சுட்டோம் நாங்கள். ஏன்னா அந்த டப்பாவில் நம்ம டப்பாவில் போடுற ஒழுங்காக இல்லை. அது ஒரே டப்பாவில் எடுத்துட்டு நினைச்சோம். ஒரு டப்பா இருக்குது, இந்த டப்பாலையும் எடுத்துட்டு போகிறோம். மேலே போயிட்டு மண் எடுத்துக்கலாம். அது இப்போ இதை நட்டு வச்சுட்டு ஃபுல்லாக பத்தலைன்னா மேலே போய் கொஞ்சம் மண் எடுத்துட்டு இங்கே கொஞ்சம் செடி இருக்குது. ஏன்னா நாங்கள் ஏன் இந்த செடியை பிடிக்கணும்னு தெரியுமா? இது பாருங்கள், மேலே முளைச்சிது. மேலே முளைச்சிட்டா அப்படியே வந்து இது ஆகுது. வந்து நோண்டிடுறாங்க அந்த மண்ணை, திருப்பி நோண்டிடுறாங்க. அதனால நாங்கள் எடுக்கிறோம். இப்போ இங்கே ஒரு செடி முளைச்சிட்டு இதெல்லாம் எடுத்துடலாம். இதை எடுத்துடுச்சு. இந்த செடி நம்ம கண்ணில் போட்டுதான் பார்ப்போம். இங்கே ஒரு குட்டி செடி இருக்குது பாருங்க. இதுதான் வரமான்னு தெரில. கிட்ட காமி கேமரா கிட்ட காமி பாருங்க. இந்த இடத்துல திருப்பி நோண்டுவாங்க. இப்போ வந்து நோண்டுவாங்க எல்லாத்தையும். நாங்கள் ஏற்கனவே ஏதோ டயர் வண்டி டயர் ஏதோ அடிச்சிருக்கு இந்த இடத்துல. நாங்கள் பாருங்கள், நம்ம நிதிஷ் அண்ணா வந்து நம்ம இது பண்ணிட்டு பாருங்க. இங்கே ஒரு செடி இருக்குதா? தனியாக செடி இருக்குது. வேப்ப என்ன செடி? இது பார்க்க வேப்ப செடி மாதிரி தான் இருக்குது, ஆனால் அது கிடையாது. இது ஆனால் ஏதோ ஒன்று மொத்தத்தில் செடி தான். ஆனால் இது வேப்ப செடின்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அங்கே செடி இருக்குது, வாங்க அதே எடுத்துடலாம். இது நம்ம வச்சுட்டு வந்துடலாம் வாங்க. கொஞ்சம் விடா. நாங்கள் எவ்வளோ பண்ணுறோம், உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்குது. எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணிடுங்க. அதில் பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. பாருங்கள், நம்ம நித்திஷ் கஷ்டப்பட்டு அது கொஞ்சம் சாஞ்சிருக்கு பாரு ஒரு செடி. இந்த செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. பெரிய செடியாக இருக்குது. ஸோ இன்னும் சரி, இவ்வளோ செடி இருக்குது. எப்படி நட்டு வைக்க போகிறீங்க? இன்னும் ஒரு பாக்ஸ் மீதி இருக்குது. தண்ணி தெளிச்சுருங்க. தண்ணி எல்லா செடியும் கையோட இது எப்படி குச்சிங்க அது போடுவீங்க. சரி, நெட்டு வச்சிட்டிங்களா? இதோட வேறுதான் எடுக்கிறேன்டா. எடுத்துட்டா இருக்கேன். ஓகே, இந்த மாதிரி செடி வச்சோடனே தண்ணி ஊற்றணும். இது வேறு சாஞ்சிருக்குது. ஏடா இதெல்லாம் நெட்டை வைக்கலடா. நான் செடி மட்டும் நெட்டு வைக்கிறது. செடி கொஞ்சம் சாஞ்சிருக்க மாதிரி இருக்கும். இது இப்படி மண் போடுது. அவ்வளோதான். என்னடா சீனா நட்டு வச்சிருக்கீங்க? எல்லாமே சாஞ்சிருக்கூடாது. இது இப்படி நான் நட்டு வைக்கிறேன். ரைஸ் இப்போ இங்கே மித்ரா நட்டு வைக்கிறாரு. என் கயிற தண்ணியாக இருக்குடா. பாருங்க சூர்யா
ஹலோ கைஸ், என்ன பண்ண போகிறோம்? மித்ரன் நட்டு வச்சுட்ருக்காரு. அங்கே ஒன்று நட்டு வச்சாச்சு. இன்னொன்று இங்கே சூர்யா பிரகாஷ் எல்லாத்தையும் சாட்சி நட்டு வச்சுருக்காரு. இன்னும் சாட்சி தாங்க இருக்குது. இவ்வளோ ஃபஸ்ட்லேருந்து எடுத்துரு எல்லாத்தையும். பாருங்க, இங்கே இவர் தான் கோலார் கோபி. ஒழுங்காக பண்ணல. கொஞ்சமாக தெளிச்சு விட்றா கைஸ். கைஸ் இப்போலாம் வீடியோ போடுறது இல்லைன்னு தெரியுமா? ஸ்கூல் விட்டு வந்தாலும் டியூஷன் போயிடுறேன். அது விட்டு வந்தவங்களே எங்கேயும் போக முடியல. டான்ஸ் கிளாஸ் போயிடுவேன். அதான் கஷ்டம் எங்களுக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நாங்கள் டான்ஸ் கிளாஸ் போகும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். என்னென்ன டான்ஸ் ஆடுறோமோ அதை எடுத்து போடுறேன். அது ஒரு வீடியோ எடுத்து போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே போகிற வீடியோவும் நாங்கள் காட்டுறோம். எடுத்துட்டேன். இதுலேருந்து தான் மண்ணத்தியோடா? இதுலேருந்து எடுத்துருக்காரு சரி மண்ணு. எங்க அந்த பாக்ஸுங்க காமி. இதான் மண். இதுலேருந்து தான் மண் எடுக்க போகிறோம். இப்போ இது பாருங்க, கொஞ்சம் வளர்ந்துருக்கு. என்னடா இது வேறு? குடிக்கலையா? ஸோ கைஸ், நீங்களும் செடி வளங்க. செடி வளர்க்குறது ரொம்ப நல்லது. பாருங்க எவ்வளோ போதுப்பா. போதும் போதும். ஒரே ஒரு ஸ்டெப். கொஞ்சம் இப்போ நம்ம இந்த டைல்ஸ் வச்சு ஏய் சூர்யா, மாடியில் இதுக்கு மேலே வச்சுடுறா. வாங்க இப்போ செடி நட்டு வைக்கலாம். சூர்யா வாங்க செடி மாடியில் எங்கே வச்சுடுறா. இதுக்கு மேலே காக்கா தின்னுமா? இல்லை உட்காரு. ஸோ வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு செடி. சூப்பர். போது. என்னம்மா சொல்லு. டேய் ஏண்டா காமி நான் பச்சிக்கிறேன். இங்கே பாருங்க, ஈடாக இருக்கு மண். உங்கள் தானடா? ஆமாம். ஸோ வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு செடியை நெட்டு வச்சிட்டோம். ஆமாம், நாங்கள் இது பண்ண தெரியுமா? திருப்பி மண் எடுத்தோம். இங்கேருந்து எடுத்தோம். இங்கேருந்து எடுத்தீங்களா? ஓகே, ஃபஸ்ட் வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு என்ன தப்புனா இதில் வேர் இருக்கா? இருக்கு ப்ரோ. இது பாருங்க, வேர் இருக்கா? எல்லாரையும் ப்ரோன்னு கூப்பிட்டு இவனையும் ஃப்ரெண்டையும் ப்ரோன்னு கூப்பிடுவோம். வந்து ஸோ இப்போ ரெண்டாவது செடி. கைஸ், இப்போ வந்து ரெண்டாவது செடி வைக்கிறாங்க. இப்போ நம்ம புது ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க பாருங்க. நான் வந்து சொல்லு பாருங்க, என் தம்பி. அவனை வீடியோ காட்டணுமா? என்னடா இது? என்னமோ சொல்லிட்டு நல்லா நோண்டு. இப்படி வச்சு நான் இப்படி கேமரா எடுத்தேன். உட்காருடா, பரவாயில்ல. என்னாச்சு? அலூரியா? சூர்யா வந்து ஆக்டிங். இந்த சூர்யா ஆக்டிங்ல கில்லாடி. நடிப்பு சூர்யாவை மாதிரி யாராலையும் நடிக்க முடியாதுங்க. இங்க பாருங்க, நடிக்க முடியாதுமா. நீ என்னடா புது பையன் ரொம்ப ஓவரா பேசுறாங்க. இங்க பாருங்க.
ஸோ ரெண்டாவது செடியும் நட்டு வச்சிட்டோம் வெற்றிகரமாக. இந்த மூணாவது செடியில் வந்து பார்த்தீங்கன்னா வேர் கிடையாது இது, அதனால் இந்த செடி வேஸ்ட்டு. வெச்சி 1 கைஸ் நம்ம சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் கிளாஸ் நல்லதா அங்கே இருக்கு பாருங்க டான்ஸ் கிளாஸ். இதான் ஒரு ஜன்னல் இருக்காங்க, அதாங்க டான்ஸ் கிளாஸ். ஒழுங்கா தெரியலையாங்க. கல்லா எவ்வளோ தூரம் போகணும்னு பாருங்க. சூர்யா கல்ல தூக்கி போட்டாரு, எங்க போச்சு கேமரால தெரியல, அவ்வளோவா தெரியாது. சரி நாங்கள் இங்கே இதில் பார்ப்போம். உனக்கு போன தடவை ராக்கெட் வீடியோ போட்டோம்ல, அன்றைக்கி பாருங்க அந்த புது ராக்கெட் ஒன்று செஞ்ச வீடியோ எடுத்து போடலான்ட்டு இருந்தேன். கேமராமேன் எங்கேயோ போயிட்டாரு. அங்கே புது ராக்கெட்டில் இதுரா கீழே இதா படிங்களா காய்ஸ். அதில் கார் வேறு நான் ஒட்டி விட்டேன். ராக்கெட் கிடையாது, அது வந்து பிளைன் மாதிரி செஞ்சேன். செமையாக போச்சு. விட்டு சரி போச்சா மேலே போய் இப்படி வந்து கீழே சொரிச்சு. சூர்யா அதனால கவலையில் இருக்காருங்க. அது எப்படியாச்சும் எடுத்துடணும், எப்படியாச்சும் எடுக்கணும்னு பார்க்குறாரு. சின்ன பசங்களா இப்போ இது தூரமாக விட நானும் உட்காடுறேன். போங்க கைஸ் கையில். ஐயோ கைஸ் இந்த செடி வந்து சூர்யா சார்ஜ் ஏற மாட்டேங்குதுடா, தொங்கிடுச்சு கைஸ். இந்த செடி தொங்கிடுச்சு கைஸ், அதனால சூர்யா சார்ஜே போயிடுச்சுடா பவர் பேங்க்ல. அதில் எவ்வளோ சார்ஜ் இருக்கு ஃபோனில்? 27 இருக்குல்ல, இது பண்ணிடலாம். எடுத்து தானே இருக்க வீடியோ. டே எடு இந்தோடா இந்தோடா இங்கே பவர் பேங்க் போயிடுச்சு. பார்க்குறாங்களா? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தாங்க, கல் வீசுனா கல் வீசுனா. ஏய் அமைதாரா. ஸோ கைஸ் வெற்றிகரமாக 4 செடி நட்டுட்டோம். ஸோ இந்த செடி இப்போ நட்டு போகிறோம். போட போகிறீங்களா? சூர்யா வந்து தேவையில்லாத வம்புல மாட்டிப்பாரு. சூர்யாவுக்கு இங்கே பயமாக இருக்குங்க. பார்ட் 2 எடிட் பண்ணி போடுறேன்னு சொல்லிருந்தோம். அப்புறமா பார்ட் 2 எடிட் பண்ணி போட்டுறேன். தம்பியை பாரு. கட்சி அதெல்லாம் கை விட்டு நோண்ட. கைஸ் இப்போ அது வந்து 5வது செடி. நான் செடி தொங்கிடுது, ஏன்னே தெரில. ஒருவேளை பாக்ஸ் ப்ராப்ளமா இல்லை நான் வைக்கிறது ப்ராப்ளமானு தெரியல. பார்க்குறவங்க எல்லாம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. உங்களுக்காக கஷ்டப்பட்டு போடுறோம். இது வேறு ரொம்ப நேரம் போதே. இவர் தாங்க புது பையன். என்ன பையா பார்த்துட்டு இருக்க? செடி தான் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் நோடிட்டு இருக்காரு. வெற்றிகரமாக 6வது செடியை சீக்கிரமாக நட்டுட்டோம். இது இந்த மாதிரி தப்பாக நட்டுட்டோம். ஸோ ஓகே, இப்போ வந்து ஏதாவது செடியா இங்கே ஒன்று இருக்குது, வாங்க நட்டுடலாம். யார் பண்ணிட்டு பவர் பேக் பண்ண விட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும், நீங்களும் பார்த்துட்டே இருப்பீங்க. அதனால் வீடியோ போடாததுக்கு சாரி சார். பேசுங்க. இப்போ தான் ஹேர் கட் பண்ணிட்டாங்க. நீ உள்ள எப்படி இந்த மாதிரிலாம் ஹேர் கட் பண்ணி ஸ்கூலில் விட்றானுங்க? ஆமாம், ஜவாரி போடுறோம். எப்போ
கமல் கையக்கூடாது. நான் அது வேர் இருக்கு சரியா, இங்கே இருக்கு வேர் இருக்கு. ஸோ காய்ஸ் மன்னிச்சுக்கோங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி செடி தான் நெட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கேமராமேனும் கொஞ்சம் கூட சேர்ந்து இது பண்ணுறது. ஸோ இன்னைக்குள்ளே கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். நீங்களும் பார்த்தா நல்லாயிருக்கும். சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் தான். ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு லைக்கு சப்ஸ்கிரைபு கமெண்ட்டை மட்டும் போட்டு விட்டுருங்க. அப்புறம் இந்த செடிக்கு முக்கியமானது ஒன்றே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் எப்போ நம்ம யூடியூப் சேனலுக்கு 100K வருதோ அப்போ நாங்கள் ஒரு மரத்தை எப்படி நட்ட வைக்கிறது காமிக்கிறோம் உங்களுக்கு. மழை பெய்தாண்ணா இங்கே சூர்யா தண்ணி ஊற்றி விளாண்டுட்டு இருக்காருங்க. காய்ஸ் சூர்யா வர தண்ணி ஊற்றி விளாண்டுட்டு இருக்காருங்க. இதுதான் நம்மளோட கடைசி செடி. இருங்க காய்ஸ், இன்னும் ஒன்று இருக்கு. இதோட சேர்த்து 2 செடி. இல்லை அது வேணாம். இதுக்கு பதிலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய செடி எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுவேன், அது இது பண்ணும் அது இடம். ஸோ காய்ஸ் வெற்றிகரமாக செடி எல்லாம் நட்டு வச்சிட்டோம். காய்ஸ் இருங்க காய்ஸ், இன்னும் இருக்கு வேர் உள்ளதெல்லாம். ஏன் காய்ஸ் சாஞ்சிருக்கு. காய்ஸ் நிறைய கொஞ்சம் நட்டு வச்சாச்சு. இன்னும் செடி இருந்துச்சுன்னா நாங்கள் இன்னும் நட்டுருப்போம். இதோட செடி காலிங்க. ஏன்னா ஆல்ரெடி இங்கே 2 பாக்ஸு செடி. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி இதில் வேறே கிடையாது. அதான் கைஸ். இங்கே வந்து கரெக்டாக இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு செடி நட்டுருக்கோம். அங்கே நம்ம சூர்யா ப்ரோ வந்து விளையாடிட்டு இருக்காரு. நான் வந்துட்டாருங்க, சொன்ன வந்து வந்துட்டாருங்க. அது எப்படின்னே தெரில. சூர்யாவுக்கு ஏதோ பவர் இருக்கா இல்லை அவர் கண்டுபிடிச்சிடுறாரான்னு தெரியல. அவங்க செய்வாங்க. ஸோ பார்த்துக்கோங்க கடைசி செடி. சூர்யா ஏதோ கருத்து சொல்லணுன்றாரு. என்ன கருத்து சூர்யா? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம். அதாவது நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எடிட் பண்ணி அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம். நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமே கிடையாதான்னு. ஆனால் எங்களுக்கு அது கஷ்டம் காய்ஸ். அது நாங்கள் வீடியோ எடுக்காதது அந்த மொட்டை வெயிலில் உட்காந்து பண்ணுறது தான் காய்ஸ். எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் காய்ஸ். லைக் ஷேரு சப்ஸ்கிரைபு, லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு, இந்த பெல் ஐக்கான் மட்டும் தட்டி விட்டுருங்க காய்ஸ், ப்ளீஸ் காய்ஸ். காய்ஸ் எப்போ இந்த வீடியோக்கு 100K வருதோ அப்போ நாங்கள் இந்த மரத்தை எப்படி நட்டு வைக்கிறோம் நாங்கள் ஒரு இடத்துல போய் பண்ணுறோம் காய்ஸ். அந்த இது நான் வந்து ஃபாலோ இது வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா நாங்களும் இன்னொரு ஐடி வந்து இருக்குது இன்ஸ்டாகிராமில் ஒரு ஐடி இருக்குது எங்ககிட்ட. அது நாங்கள் ஐடி பேர் சொல்கிறேன், அது மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. குணா விளாக்ஸ்னு ஒரு ஐடி இருக்குது. எங்கள் அப்பா ஃபோட்டோ போட்டு ஒரு ஐடி இருக்குது. அந்த ஐடி பேர் எனக்கு தெரியாது. அந்த ஐடி பேர் குணான்னு நினைக்கிறேன். வெறும் குணா காய்ஸ்.